ஹலோ aspirants, என்டிபிசியோட கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயாச்சு. அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப மேபி ரிலீஸும் ஆயிருக்கலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஹவு டு அப்ளைக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நம்மளுடைய சோஷியல் மீடியா டீம் கேட்டுக்கிட்டதுனால நம்ம இந்த வீடியோ கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்று rrbchennai.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போகிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா rrbapply.gov.in ரெண்டுல எது வேணாலும் போகலாம். ஆர்ஆர்பி சென்னைக்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் இருக்கும், சரிங்களா? அந்த நோட்டீஸ்ல கிளிக் ஹியர்னு கொடுத்தீங்கனாலே நீங்க இந்த வெப்சைட்டுக்கு தான் ரீடைரக்ட் பண்ணப்படுவீங்க. ஸோ இல்லை சார் நான் டைரக்டாவே இதுக்குள்ள போறேன்னா சம்டைம் தேடுறப்ப இது கிடைக்காது, கூகுளில் தேடுறப்ப இது கிடைக்காது, அதனால கொஞ்சம் கடுப்பாகும். அதனால இந்த ஆர்ஆர்பி சென்னையிலேயே நீங்க போய் இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க, கிளிக் ஹியர்னு இருக்கு பார்த்தீங்களா, உள்ள திறந்தோடனே இப்படி தான் வரும் பேஜ். இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா rrbapply.gov.in போகலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. அப்ளைல கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஏற்கனவே ரயில்வே எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்து டைரக்டா லாகின் பண்ணி போகலாம். இது புதுசா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க புதுசா பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேனலுக்குள்ள போகும். ஸோ உங்களுடைய ஜஸ்ட் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். எந்த ஊர், இந்தியன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபுல் பேர், இது வரைக்கும் பேர் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களானா ஆமானா ஆமான்னு கொடுத்து என்ன பேருன்றதை கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த், புது டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குறீங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணுறீங்க. ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் கொடுக்குறீங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதனால் ஆதார் ஐடியை கொடுக்க சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஆதார் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அப்படின்னாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிஜிலாக்கர் மூலியமா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். டிஜிலாக்கர் ஆதார் இல்லாமல் மற்ற விஷயங்களை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பு, கவர்மெண்ட்டோட ஆப்பு. இல்லை ஆதாரே என்கிட்ட இருக்கு சார், நிறைய பேர் ஆதார் வச்சிருப்பீங்க. ஸோ பெட்டர் டு கிவ் ஆதார். அங்கே போனால் எக்ஸாம்லையுமே ஆதார் தான் கேட்குறான். டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்லாம் இருக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கிவ் ஆதார். வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டுனே கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பரு, இமெயிலோட ஓடிபி, மொபைலோட ஓடிபிலாம் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வேலிடாக இருக்கக்கூடிய மொபைல், இமெயிலை கொடுங்க, சரிங்களா? இங்கே வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் நடந்து முடிக்கும். ஓடிபி போகும். ஆதாரில் என்ன ஓடிபி ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் மூலியமாக நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். உங்கள் பாஸ்வேர்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அக்கௌண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜுக்கு போய் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னு கொடுக்கணும். உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய யூசர் நேம் எல்லாமே வந்துடும், சரிங்களா? ஸோ உங்களோட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உள்ளே லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயம் ஓப்பன் ஆகும். அப்ளை ஆன்லைன்னு கொடுக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல மேலே இருக்கும் அக்கௌண்ட் வெரிஃபைடு வித் ஆதார்னு இருக்கும். இது கண்டிப்பாக இருக்கணும். அதனால இதை கண்டிப்பாக பண்ணி முடிச்சிருக்கு, சரியா? மேண்டேட்ரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியோட கிராஜுவேட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. நீங்கள் எந்த ஆர்ஆர்பி வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் சென்னையை சூஸ் பண்ண பாருங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா சென்னையில் தான் போடணும். நீங்கள் சில பேர் திருவாண்டம் சொல்லுவாங்க, சார் மதுரைக்கெலாம் வேணும்னா திருவாண்டம் தான் சார் போடுவாங்கன்ட்டு. பட் அதெல்லாம் ரொம்ப லாங் ப்ராசஸ். சப்போஸ் கேரளா போட்டாங்கனாலுமே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ ஆர்ஆர்பி சூஸ் பண்ணோன்னே நிறைய டிராப் டவுன் மெனுவில் இருக்கிற எல்லா ஆர்ஆர்பியோடைய லிஸ்ட்டும் வரும். ஆர்ஆர்பி சென்னைன்னு கொடுத்து 2 டிக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா இது உங்களுடைய பர்சனல் டீடைல் ஏரியா. திரும்பியும் நீங்கள் கொடுத்தது தான் இந்த இடத்துல இருக்க போது ஒரு தடவை ரீவெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டீடைலு, கம்யூனிட்டி டீடைலு. கம்யூனிட்டி எங்கே வரீங்க? ஓபிசினா ஓபிசி, எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்டி. ஓபிசியில் நான் கிரீமி லேயரான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் கரண்ட்டில் வச்சுருந்தா மட்டும்தான் நான் கிரீமி லேயர்னு கொடுக்க முடியும். ஏன்னா சர்டிஃபிகேட் நம்பர்லேருந்து யார் கொடுத்தான்றதுலேருந்து எந்த ஊரில் கொடுத்தாங்க, என்ன டேட்டில் கொடுத்தாங்கன்னு கேட்குது. ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்கியிருந்தா மட்டும்தான் வில் பி ஓபிசி. இல்லை சார் நான் ஓபிசியில் கிரீமி லேயர் சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஓபிசி கிரீமி லேயர்னு கொடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஓபிசி நான் கிரீமியில் குழப்பங்கள் இருக்கும். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஓபிசி எதில் வருவீங்க அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ அட்ரஸ் தான், சிம்பிள் அட்ரஸ் கொடுத்துட்டு ப்ரெசென்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்கள் இந்த ப்ரெசென்ட் அட்ரஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதை சுற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? எக்ஸாமை போடுவாங்க, சரிங்களா? இங்கே என் அட்ரஸே போட்டு வச்சுருக்கேன், மறைச்சிக்கிட்டேன், நான் கையை வச்சு மறைச்சிக்கிறேன். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பின்கோடு இல்லை, அதனால தப்பிச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு பிரசன்ட் அட்ரஸ் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை சுற்றி தான் உங்களுக்கு எக்ஸாம் போடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. சார் நான் சென்னையில் படிக்கிறேன், ஆனால் என்னோட ஊர் திருநெல்வேலி, எனக்கு சென்னை கிட்ட எக்ஸாம் இருந்தால் ஓகே சார், நான் பிரசன்ட் அட்ரஸ் சென்னையில் இருக்கிற நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம், பிரசன்ட் அட்ரஸ் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. எக்ஸாமில் பெர்மனன்ட் அட்ரஸ் மட்டும்தான் வெரிஃபை பண்ணுவாங்க. சரியா? ஸோ அடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனா, டிசபிலிட்டி இருக்கா, என்ன ஏதுன்னு தெளிவாக கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸில் வருவீங்களா, இல்லை ரயில்வே அப்ளாயோட பசங்களா குழந்தைங்களா அப்படிலாம் கேட்டுட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்க. எதுக்கு சார் பேங்க் அக்கௌண்ட்லாம் கேட்குறாங்கன்னா, ஃபீஸ் 500 ரூபாய், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க ஜென்ரல் மற்றும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு. இதுவே விமன் மற்றும் எஸ்சிஎஸ்டிக்கு 250 நினைக்கிறேன், அதில் 150 வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. சரிங்களா? 100 தான் ஃபீஸ், பட் மீதி வந்து ரீஃபண்டபிள் தான். எப்போ ரீஃபண்டபிள்னா, நீங்கள் அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதினாதான் ரீஃபண்டு. இப்போ நம்ம டீம்லேயே அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதாமல் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த ரீஃபண்ட் வராது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்? அப்போ அந்த வகையில் இதுதான் அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை தெளிவாக கொடுங்கடா. என்ன அக்கௌண்ட் ஹோல்டர் பேர், அக்கௌண்ட் நம்பரு, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு கண்டுபிடிச்சி எழுதணும். சரிங்களா? கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பேங்க், பேங்க் அட்ரஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போடிங்க அப்படின்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் 2 இது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று 10th, இன்னொன்று டிகிரி. ஏன்னா அதுக்கு டிகிரி தான் எலிஜிபிள்னால 10th சர்டிஃபிகேட்டு உங்களுடைய நேமுக்காக, அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்றது உங்களுடைய எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனுக்காக. 10th என்ன பேர் இருக்கோ அதாண்டா அவங்க பேர், எப்படியோ போய் மாற்றிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் பேர் மாற்றிருக்கேன்னா அது கெசட்டில் இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. சரியா? ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இந்த இடத்துல எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் 2 விஷயத்தை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது 10th-னா 10th-ஓட ரோல் நம்பர், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், போர்டு, டேட் ஆஃப் ரிசல்ட்டு. அதே மாதிரி தான் 12th-ம் சப்ஸ்ட்ரீம் என்ன, இப்போ இசினா இசி, ட்ரிபிள்னா ட்ரிபிளி, பிஎஸ்சி, இது மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. லைவ் ஃபோட்டோ கேட்கும். ஃபோனில் அப்ளை பண்ணாலும் ஓகே, லேப்டாப்பில் அப்ளை பண்ணாலும் ஓகே. லேப்டாப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா லைவ் ஃபோட்டோ கேட்குறப்ப லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனில் போய் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் லைவ் ஃபோட்டோ அழகாக எடுத்துக்கலாம். செல்ஃபி கேமரா நல்லா வச்சுருப்பீங்க, நிறையா ஃபோனில் நல்லா தான் இப்போ விடுறான். அதனால் ஃபோனில் லைவ் ஃபோட்டோ தான் எடுக்கணும், உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லாது. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. ஒயிட் பேக்ரவுண்டில் நான் ஒயிட் கிளாத்திங் ப்ரிஃபரபிளி. ஏன் அப்படின்னா ஒயிட் கலரில் இருந்தால் கழுத்து மட்டும் தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஒயிட் கிளாத்திங் போட்டுட்டு நல்ல ஒரு லைட்டில் ஒரு அன்கிளட்டர்டு, அதாவது குறைன்னு இல்லாத ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபோட்டோகிராஃப் ரிஜெக்ஷன்ஸ் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வெறும் மூஞ்சி மட்டும் தெரியுற மாதிரி எடுக்கக்கூடாது. ஒத்த சைடில் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஹேர் ஸ்டைல் அப்படியே முன்னாடி இந்த மாதிரி ஸ்பைக் கூட்டிட்டு எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னாடி பூ போட்ட இடத்துல எடுக்கிறது, பிளர்ரியாக எடுக்கிறது, குறைன்னு எடுக்கிறது, ஃப்ளாஷ் லைட் தெரியுற மாதிரி எடுக்கிறது, டார்க் ஷேடில் எடுக்கிறது, தொப்பி போட்டு எடுக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ப்ராப்பராக இப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. சரியா? அதாவது உங்களுடைய கழுத்து பகுதி இந்த பகுதி வரைக்கும் தெரியணும், மண்டை நேராக இருக்கணும். இது வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்க. கண்ணு நல்லா ஓப்பன் ஆகிருக்கணும். நல்ல கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சரியா? சைன் ரொம்ப சிம்பிள் தான். சைன் நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும். அதுக்கும் இங்கே கேபி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேபிக்குள்ளே வர மாதிரி சிக்னேச்சர் தெளிவாக இந்த மாதிரி தெரியுற மாதிரி அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த பிஎக்ஸு 140, 60 இதெல்லாம் சும்மா டம்மி தான். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு இதை மேட்ச் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணிடுங்க. சரியா? ரைட்? ஸோ சைன் அப்லோட் பண்ணியாச்சு. போனது அடுத்துக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸோட இமேஜ் நம்ம கிட்ட இல்லை. இதை நீங்கள் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். சரிங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்களே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அங்கேயே கொடுத்துருப்பாங்க இந்த போஸ்டிங்கோட பேர்களை. நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதில் எந்த போஸ்டிங் நீங்கள் போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த போஸ்டிங்கை நீங்கள் கொடுத்துக்கலாம். சார் நான் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் சார் அப்படின்னா எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஏன் இந்த எலிஜிபிலிட்டி மாறுதுன்னா ஒன்றும் கிடையாது, இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் மாறும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங்க்கு A2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த A2 என்ன 3 போஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. சாரி 3 போஸ்டிங்க்கு A2ஓட கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணில் A2ல என்ன கோளாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் கிளாஸஸ் 2 கண்ணுலையும் 6/9 தெரியணும். கண்ணாடி கழட்டிட்டு 6/9 அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 6/9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து 3வது லைன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு தடவை வேணா அப்படியே நம்ம வெரிஃபையும் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ், லாஸ்ட்ல இருந்து 3வது லைனை 6/9 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணாடி போடாம அந்த லாஸ்ட்ல இருந்து 3வது லைன் நீங்க படிக்கிறதுக்கு எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். சில பேர் இந்த லேசர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த லேசர் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த A2 போஸ்டிங் எலிஜிபிள் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். லேசர் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு A2 போஸ்டிங் அப்படின்றது கிடையாது. சரியா? எஸ், லாஸ்ட்ல இருந்து 3வது லைன் கன்ஃபார்ம் தான். A2 போஸ்டிங் கிடையாது. அதான் இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருப்பான். கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் அண்டர்கான் லேசிக் சர்ஜரி ஆர் எனி அதர் சர்ஜரி, லேசர், கேட்ராக்ட் என்ன மாதிரியான சர்ஜரி பண்ணியிருந்தாலும் இந்த A2 அதாவது டிராஃபிக் அசிஸ்டன்ட்,
ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இந்த 3 போஸ்டிங்க்கும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அப்போ மீதி 3 போஸ்டிங் நீங்கள் எழுதலாமானா தாராளமாக எழுதலாம். இல்லை சார் நான் லேசரும் பண்ணல, ஆனால் எனக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது, நான் சும்மா 0.5 0.75 தான் கண்ணாடி போட்டிருக்கேன், லாஸ்ட் லைன் தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி தான், நீங்கள் தாராளமாக எழுத முடியும். சரி சார் எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அப்போ நான் எது சார் கொடுக்கட்டும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த A2 போஸ்டிங்கில் இருக்கிற எல்லாமே ஃபீல்டு ஜாப்ஸ் தான். டிக்கெட்டிங் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், டிராஃபிக் அசிஸ்டன்ட்னு. என்ன ஸ்டேஷன் மாஸ்டர்னா ஊரா அலைய வேணாம், ஒரே ஊர்லேயே இருக்கலாம். டிராஃபிக் அசிஸ்டன்ட் ஊரா அலைய வேணாம், ஒரே ஊர்லேயே இருக்கலாம். இதுவே கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், டிக்கெட்டிங் சூப்பர்வைசர் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஊரா அலையிற மாதிரி இருக்கும். ஸோ லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாமே இதே கதை தான். இல்லை சார் எனக்கு உட்காந்து தான் வேலை பார்க்கணும், எனக்கு ஷிஃப்டே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டைப்பிஸ்ட் சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒன்று ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், இல்லைனா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லெவல் 5 தான், ரொம்ப லெவல் கம்மிலாம் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இது 2 சூஸ் பண்ணலாம். எனக்கு ஷிஃப்டே வேணாம், ஜாலியாக நான் ரயில்வேக்காரனை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைப்பிஸ்ட் சூஸ் பண்ணலாம். 10 மணிக்கு போகிறீங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வரீங்க, வாரத்தில் 5 நாள் தான் வேலை. சரிங்களா? ஸோ இந்த போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தெளிவாக என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு போகும். பேமெண்ட்டு போனதுக்கப்புறம் பேமெண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி எத்தனை தடவைனாலும் பார்த்துக்கலாம். ரொம்ப மோசமான வெப்சைட்லாம் கிடையாது, ஈஸியாகவே அப்ளை பண்ண முடிஞ்சது தான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம டீம்லேருந்து யாராவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஜஸ்ட்டு சும்மா ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வீடியோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க மறுபடியும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்பர் 1 பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஏற்கனவே பண்ணியிருந்தவங்க தெளிவாக உள்ளே போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸை மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இன்ன வரைக்கும் அவங்க கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டர். ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே அதை எடிட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? 2வது, RRB சென்னைன்னு ஒரு தடவை நீங்கள் கொடுத்து ஒரு ஆதார் கார்டை நீங்கள் இணைச்சிட்டீங்க அப்படின்னா, இல்லை RRB சென்னைக்கு முன்னாடி ஒரு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க. இப்போ 278 உங்கள் நம்பர் முடியுது, தெரியாமல் 276ன்னு கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோம். சரிங்களா? இல்லை அப்பா நம்பரே வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு அக்கௌண்ட்டில் தான் இணைக்க முடியும், இன்னொரு அக்கௌண்ட்டில் இணைக்கவே முடியாது. அதனால் தெளிவாக ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுக்குறப்ப ப்ராப்பராக கொடுக்க பாருங்க. சரியா? இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டா அதோட முடிஞ்சுது. சார் நான் சென்னைக்கும் போடுவேன், ட்ரிவாண்ட்ரமுக்கும் போடுவேன், பெங்களூருக்கும் போடுவேன்னு போட்டிங்கன்னா 3த்தையுமே கேன்சல் பண்ணி விட்ருவான். ஸோ அதனால் ஒரு ஊருக்கு போட்டால் போட்டது தான். தெளிவாக எந்த ஊரில் அப்ளை பண்ணணும்னு யோசிச்சுட்டு போடுங்க. சென்னைக்கே போடுங்க, ட்ரிவாண்ட்ரம்லாம் போடுறது என்னுடைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவில் அட்வைசபிள் கிடையாது. எனக்கு எங்கே போய் ஒர்க் சார், எனக்கு கேரளாவில் வேலை பார்த்தா ஜாலியாக இருக்கும் சார் அப்படின்னா அங்கே வேணால் போய் போட்டுக்கோங்க. சொந்தக்காரங்களாம் விட்டுட்டு ஓடினா ஜாலியாக இருக்கும் சார் அப்படின்னா தாராளமாக போட்டுக்கோங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே சென்னைன்னு போட்டால் சென்னைக்கு மட்டும் தான் எழுத முடியும், ட்ரிவாண்ட்ரம்னு போட்டால் ட்ரிவாண்ட்ரமுக்கு மட்டும் தான் எழுத முடியும். இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இது ஒரு பாயிண்ட் சொல்லியாச்சு. அப்ளிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ப்ரிஃபரன்ஸை வச்சு தான் உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. சரியா? இப்போ எனக்கு கண்ணு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே போய் உட்காடுறீங்க, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு உங்களுக்கு கண்ணு அந்த கேட்டகரியில் வரலன்னு வச்சுப்போம், உங்களை ரிஜெக்ட்லாம் பண்ண போகிறது கிடையாது. அந்த பயம்லாம் படாதீங்க. அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை, நீங்கள் A2ல வரல, நீங்கள் B2ல தான் வரீங்க, ஆனால் அந்த போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னா அங்கே அப்போதைக்கு தான் கேன்சல் பண்ணுவாங்களே தவிர உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அடுத்த கேட்டகரியில் உங்களுக்கு வேகன்சி இருந்ததுன்னா அதை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னது தான், போஸ்டிங் போடணும்னு நினைக்கிறவங்க தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஃபீல்டு ஜாப் இருந்தால் ஓகே சார், எனக்கு வந்து ஷிஃப்ட் இருந்தாலும் ஓகே சார் அப்படின்னு நினைக்கிறவங்க சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், டிராஃபிக் அசிஸ்டன்ட் கொடுக்கலாம். சரிங்களா? ஸ்டேஷன் மாஸ்டரும் டிராஃபிக் அசிஸ்டன்ட்டும் மேக்ஸிமம் ஒரே ஸ்டேஷனில் தான் வேலை இருக்கும். டிக்கெட் சூப்பர்வைசரும் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரும் ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகமாக. உட்காந்த இடத்துல வேலை வேணும்னு நினச்சா டைப்பிஸ்ட் மட்டும்தான் தாராளமாக டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? ரைட். ஸோ இதை சொல்லணும் தான் இந்த வீடியோ கூட நான் இணைஞ்சிருந்தேன். அண்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ரயில்வே எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால் நம்மளுடைய வரண்டரேஸ் பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயுமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரான்ச்சஸ்லேயுமே ஒரு ஸ்பெஷல் ஓரியன்டேஷன் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு இலவச வகுப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி நம்ம இங்கே கிளாஸஸ் போகுமோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போக போகிறோம். இந்த வகுப்புகளானது வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி நடக்க இருக்குது. காலையில் 10 மணிக்கு போனீங்க அப்படின்னா இந்த 2 தேதிகள்லையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த ரயில்வே எக்ஸாம்ஸ் என்ன வரப்போகுது, அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், இது எல்லாத்தையுமே நம்மளுடைய வல்லுநர்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா?
அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி எடுக்கிற இடத்துல ரயில்வே தனியாக தான் எடுக்கிறோம். இப்போ எஸ்எஸ்சி ரயில்வே அப்படின்னு பிரிக்கிறப்ப ரயில்வேக்கு மெயினாக நம்மளோட வெரண்டா ரேஸில் பண்ணக்கூடியது பைலிங்குவலா தமிழ் வழியிலையும் உங்களுக்கு பாடம் எடுப்பாங்க நம்மளோட சென்னை பிரான்ச்சஸ் மற்றும் அதர் பிரான்ச்சஸில். ஸோ இதை நீங்கள் பயங்கரமாக பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட 5800 வேகன்சி இதில் மட்டும் விட்டுருக்காங்க. அடுத்து ஒரு 3000 வேகன்சி வரப்போகுது அண்டர் கிராஜுவேட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ரயில்வே ஆஃபீஸர் ஆகுங்க. டைம் நிறையாவே இருக்கும். அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் எக்ஸாமும் வரப்போகுது. சரியா? ஸோ எஸ், ஆல் த பெஸ்ட். ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.